வணக்கம் நண்பர்களே. உணவு அப்படிங்கிறது எல்லா உயிர்களுக்குமே ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. அந்த உணவை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் தினம் இன்று. நாம் தினமும் சாப்பிடும்போது உணவுக்கு நன்றி சொல்லணும். உணவு உற்பத்தி செய்கிற விவசாயிக்கு நன்றி சொல்லணும். அந்த ஒருவேளை உணவு நமக்கு கிடைக்க செய்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். பஞ்சபூதங்கள் இல்லைன்னா ஒரு விதை கூட முளைச்சி வெளியே வராது. அதனால் பஞ்சபூதங்களுக்கும் நாம் நன்றி சொல்லணும். இயற்கை சீற்றங்களால் விவசாயிகள் ரொம்பவே ஒரு சில காலகட்டங்களில் கஷ்டப்படுவாங்க. நமக்கு எப்படி தொழிலில் நஷ்டம் ஏற்படுதோ அதுபோல் அவங்களுக்கும் பல சமயங்களில் தொழிலில் நஷ்டம் ஏற்படும். சரியான விலை கிடைக்காம, சரியான கூலி கிடைக்காம நிறைய விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க. அதிலிருந்து அவங்கள மீட்டு கொண்டு வரதுக்கு தான் இந்த விவசாயிகள் தினம் கடைபிடிக்கப்படுது. சரியான இயற்கையின் ஒத்துழைப்போட விவசாயிகள் ஒரு உணவை விளைவிச்சு நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க மனசு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நான் சம்பாதிக்கிறேன், கடைக்கு போகிறேன், பொருள் வாங்குகிறேன், உணவு செய்கிறேன், சாப்பிட்றேன் அப்படிங்கிற மனநிலைமை தான் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. நம்ம எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் நமக்கு வேணுங்கிற பொருள் வேணுங்கிற நேரத்தில் கிடைக்காம ஒரு சில நேரம் நம்ம கஷ்டப்பட்டிருப்போம். குறிப்பாக புயல் காலங்களில் எல்லாருக்கிட்டையுமே கையில் காசு இருக்கும், ஆனால் அவங்கக்கிட்ட உணவுப் பொருள் இருக்காது. லாக்டவுன் டைமில் உணவுப் பொருட்கள் கடையில் தான் அதிகப்படியான கூட்டம் இருந்துச்சு. நகைக்கடையிலையோ துணி கடையிலையோ இல்லை. அதனால் உணவு எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் உணவுகளை நம்ம வேஸ்ட்டு பண்ணுறதும் கூடாது. தேசிய விவசாயிகள் தினத்திலே ஒவ்வொரு விவசாயிக்கும் நாம் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நன்றி நண்பர்களே.